யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். தம் சீடர்களுக்கு தோன்றி இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆமாண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாக இருந்தபோது நீ இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாற்றிப்படுத்த போகிறார் என்பதை குறிப்பிட்டு அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்னபின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசுவுக்கு உரித்தான ஒரு சில அழைப்புகளும் இருந்திருக்கிறன. அவர் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளிலே இந்த அழைப்பு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. பாஸ்கா காலத்தினுடைய இறுதி வாரம் இந்த வாரம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் தூய ஆவியாருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம், பெந்தகோஸ்து நாளை. அத்தோடு பாஸ்கா விழா நிறைவுக்கு வருகிறது. அன்றிலிருந்து நாம் பீடத்திலே பீடமுற்றத்திலே பயன்படுத்தி வந்த பாஸ்கா திரியானது அங்கிருந்து அகற்றப்பட்டு அது திருமுழுக்கு கொடுக்கின்ற அந்த இடத்திலே, திருமுழுக்கு தொட்டிக்கு அருகிலே வைக்கப்படும் என்பது நாங்கள் திருவழிபாட்டிலே இருந்து அறிந்து கொள்ளுகின்றோம். திருவழிபாட்டு கட்டளைகளிலே இருந்து அறிந்து கொள்ளுகிறோம். எனவே இந்நாள் வரை உயிர்த்த இயேசுனுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்திய இந்த பாஸ்கா திரி, அது நமக்கு இயேசுனுடைய 5 திருக்காயங்களையும் அவருடைய உடனிருப்பை நமக்கு குறித்து காட்டியது. 40 நாட்களாக நம்மோடு இருந்த இயேசுனுடைய உயிர்த்த சுருவம், அதுவும் இயேசுனுடைய பிரசன்னத்தை நமக்கு காட்டிக்கொண்டே இருந்தது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையானவர்களே, இயேசுவுக்கு உரித்தான இந்த அழைப்பு என்ன என்றால், முதல் சீடர்களை அழைத்த பொழுதும் என்னை பின்பற்றி வா என்றார். என்னை பின்தொடருங்கள் என்றார். பின்பற்றி வாருங்கள் என்றார். லேவியை அழைக்கிற பொழுது சுங்கச்சாவடியில் என்னை பின்தொடர் என்கிறார். இவ்வாறு பல இடங்களிலே இயேசு ஆண்டவருடைய இந்த அழைப்பு, நான் ஜெருசலேமுக்கு போகிறேன், அங்கே இறக்கப் போகிறேன் என்கின்ற பொழுது அவருடைய அந்த அழைப்பு எவ்வாறு தோமாவினுடைய பதில்களிலே இருந்து புலப்படுகிறது. வாருங்கள், நாமும் போவோம், அவரோடு இறப்போம். இயேசுனுடைய இந்த அழைப்பினுடைய தன்மை இன்றைய நாளிலும் நாம் பார்ப்போமாக இருந்தால், இன்றைக்கு ஒரு இன்டர்வியூ நடக்கிறது யோவானின் மகன் சீமோனுக்கு. வழமையாகவே நாங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போனால், ஒரு நேர்முக பரீட்சைக்கு போனால், ஒரு தொழில் அதிபரிடம் அவர் நம்மிடம் பல கேள்விகளை கேட்பார். என்ன கல்வித்தகமை என்ன, உங்களுடைய அனுபவம் என்ன, இந்த துறையிலே நீங்கள் எத்தனை வருடங்கள் என்று எல்லாம் பல கேள்விகளை கேட்பார். அதற்கு பிறகுதான் இவர் பொருத்தமானவர், பொருத்தமில்லாதவர், இவர் இந்த வேலைக்கு தகுதியுடையவர், தகுதியற்றவர் என்று அவர்கள் தீர்மானம் செய்கிறார்கள். இன்றைய நாளிலேயும் ஒரு நேர்முக பரீட்சை நடக்கிறது. அது யோவானின் மகன் சீமோனுக்கு நடக்கிறது.
இந்த நேர்முக பரீட்சையானது எவ்வளவு தூரத்திற்கு இயேசு மீது இவர் பற்றும் மரியாதையும் நம்பிக்கையும் கொண்டிருக்கிறார் என்பதையும், இன்னுமாக பணிவிடை பெறுவதற்கு அன்று பணிவிடை புரிய வந்த இயேசுவினுடைய சாயலை ஒத்து புனித பேதுருவானவர் அதே பாணியிலே இயேசுவை போன்று பணி செய்ய தகுதியுடையவரா என்பதை பரிசோதனை செய்து பார்க்கின்ற, கேள்வி கேட்டு பார்க்கின்ற, அதை நேர்முக பரீட்சை வழியாக நிரூபிக்கின்ற ஒரு கேள்வியாகவும் அமைந்திருக்கிறது. பிரியமானவர்களை பாருங்கள், இதை பற்றி விவிலியா அறிஞர்கள் பல விடயங்களை சொல்லுகிறார்கள். நாம் பல விடயங்களை கேட்டிருக்கிறோம். என்னவென்று சொன்னால், 3 தரம் மறுதளித்தார், 3 தரம் இயேசு கேள்வி கேட்டார் என்றால் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. எவ்வளவு தூரத்திற்கு இயேசு மீது இவர் பற்றும் மரியாதையும் அக்கறையும் நம்பிக்கையும் கொண்டிருக்கிறார் என்பதை இன்றைய இந்த கேள்வி பதில் காட்டி நிற்கிறது. முதல் 2 பதில்களையும் விட 3வது பதில் எப்படியானதாக இருக்கிறது என்று சொன்னால், 3ஆம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு 3ஆம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று இயேசுவை இழக்க மனமில்லாமல், இயேசுவை இழந்துவிட மனமில்லாமல், இயேசுவுக்காக தான் வாழ்வதற்கும் அவருக்காக சாவதற்கும் தான் தயாராக இருக்கிறேன் என்று அவர் ராப்போசனம் என்று சொன்னவர், மோடு இறக்கவும் நான் தயார் என்று. சந்தர்ப்பம் சூழ்நிலை அவரை மாற்றியது, அது வேறு கதை. ஆனால் அவருடைய மனதனுடைய ஆழத்திலே இயேசு இருந்தார். அதனால் தான் துயருற்று. கடந்த வெள்ளிக்கிழமையிலே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். என்ன துக்கம்? இயேசு இல்லாததால் வருகின்ற துக்கம். இங்கே இயேசுவை அவர் அணிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இயேசுவினுடைய இந்த கேள்வி அவரை இன்னும் ஆழமாக இயேசுவுக்குள்ளே உள்வாங்க, இயேசுவை ஆழமாக அணிந்து கொள்ள அழைப்பு தருகிறதாக அமைகிறது. எனவேதான் சொல்லுகிறார், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். பிரியமான சகோதர சகோதரி, அவ்வளவு தூரத்துக்கு ஆழமான இறை உறவை புனித பேதுரு வைத்திருந்தார். இன்றைய முதல் வாசகத்திற்கு வருகிற பொழுது புனித பவுலடிகளார் எவ்வாறு ரோமைக்கு ஆண்டவருடைய நற்செய்தியை பல சவால்கள் மத்தியிலே தாங்கிச் செல்வதற்கு இந்த சந்தர்ப்பம் ஒரு பாதை வகுத்து கொடுக்கிறது. இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்கின்ற அந்த சந்தர்ப்பம் அது அவரை அங்கே கூட்டிக் கொண்டு போகிறது. பவுல், பேரரசரே விசாரித்து தீர்ப்பு அளிக்கும் வரை தம்மை காவலில் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆதலால் இவரை சீசரிடம் அனுப்பும் வரை காவலில் வைக்குமாறு ஆணை பிறப்பித்தேன். எனவே பவுலடிகளார் தான் இயேசுடைய நற்செய்தியின் தூதுவனாக பல துன்பங்கள் மத்தியிலும் துயரத்தின் மத்தியிலும் ஜெருசலேம் செல்ல வேண்டும், ரோமைக்கு செல்ல வேண்டும் என்பது அவருடைய ஒரு திட்டமாக இருந்தது. ரோமைக்கு செல்ல வேண்டும், மன்னிக்கவும், ஜெருசலேம் இல்லை, ரோமைக்கு செல்ல வேண்டும் என்பது அவருடைய உன்னிப்பான விருப்பமாக இருந்தது. இயேசுவின் நிமித்தம் இயேசுவை இழந்து விடாமல், அவரை பறை கொடுத்து விடாமல் அவர் அனுபவித்தார். பேதுருவும் இயேசுவை விலக்கி விடாமல் இயேசுவை தக்க வைத்து கொண்டார். இயேசுவினுடைய பதில், அவருடைய வேண்டுகோள், அழைப்பு, என்னை பின்தொடர் என்பதுதான். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஆண்டவர் தருகின்ற இந்த அழைப்புகளுக்கு செவிமடுத்து நாம் வாழுவோம். பாஸ்கா காலம் நிறைவுக்கு வருகிறது. இந்த 50 நாட்களும் நான் எவ்வாறு ஆண்டவருக்குள்ளே, உயிர்த்த ஆண்டவருக்குள்ளே வாழ்ந்திருக்கிறேன், தூயாவியானவருடைய அருட்பொழிவோடு நான் எவ்வாறு உலகினுடைய பல எல்லைகளுக்கும், ஊரினுடைய பல எல்லைகளுக்கு, என்னுடைய வீட்டினுடைய பல எல்லைகளுக்கு சென்று நான் எவ்வாறு என் நற்செய்தியின் தூதனாக பேதுருவை போல, பவுலை போல நான் இருக்க போகிறேன் என்பதை நாம் முயற்சி செய்து நமக்குள்ளே தியானித்துக் கொள்ளுவோம். பாஸ்கா காலத்திலே பெற்றுக்கொண்ட உயிர்த்த இயேசுவின் அனுபவம் நமக்கு வருகின்ற பொது காலத்திலும் தொடர வேண்டும் என்று ஆசிக்கிறேன். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.